வாங்க தமிழர்களே, தங்கத்தின் விலையானது இந்த மாதத்தின் முதல் பகுதியில் ஏற்றத்தில் காணப்பட்டாலும் பிற்பகுதியில் தொடர் சரிவில் காணப்படுகிறது. இந்த தொடர் சரிவானது தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளை இந்திய பங்குச் சந்தையானது சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும். வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யும். வெள்ளியின் விலையானது 1 கிராம் 126 ரூபாய் 20 பைசாவாக காணப்பட்டது. மேற்கொண்டு 80 பைசா விளைவுடன் 127 8 கிராம் 1009 ரூபாய் 60 பைசாவாக காணப்பட்டது. 6 ரூபாய் 40 பைசா விலையேற்றத்துடன் 1016 10 கிராம் 1262 காணப்பட்டது. 8 விலையேற்றத்துடன் 1270 100 கிராம் 12620 காணப்பட்டது. 80 விலையேற்றத்துடன் 12700 1 கிலோ 1,26,200 காணப்பட்டது. 800 ரூபாய் நமக்கு விலை ஏற்றத்துடன் 1,27,000 ரூபாயாக காணப்படும் வேளையில் வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ள வேளையில் மேற்கொண்டு நமக்கு 1,28,000 1,25,000 என்கிற விலை நிலவரத்தில் வெள்ளியின் விலையானது இந்த வாரத்தில் மேற்கொண்டு இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது. நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை, வீடியோவுக்கு ஒரு லைக் செய்தால் போதும். 24 தங்கம் 1 கிராம் 10,118 காணப்பட்டது. விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே 10,118 8 கிராம் 80,944 காணப்பட்டது. விலை மாற்றம் பூஜ்ஜியமாக 80,944 10 கிராம் 1,01,180 காணப்பட்டது. விலை மாற்றம் பூஜ்ஜியமாக 1,01,180 100 கிராம் 10,11,800 காணப்பட்டது. விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே 10,11,800 ரூபாயாக காணப்படுகிறது. 8 கிராமின் விலையானது மேற்கொண்டு நமக்கு அதிகபட்சமாக 81,500 குறைந்தபட்சமாக 79,000 79,500 வரை இந்த வாரத்தில் மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது. இதுவரை நமக்கு இந்த விலையானது நமக்கு 1,800 ரூபாய் பக்கமாகவே சவரனுக்கு சரிந்து காணப்படுகிறது. இதே வேளையில் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 1 கிராம் 9,275 காணப்பட்டது. விலை மாற்றம் பூஜ்ஜியமாக 9,275 நீடிக்கும் வேளையில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை, வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் செய்தால் போதும். 8 கிராம் 74,200 காணப்பட்டது. விலை மாற்றம் பூஜ்ஜியமாக 74,200 காணப்படும். அதே வேளையில் இதில் சரிவு என்று பார்க்கும் பொழுது இதுவரை நமக்கு 1,600 ரூபாய் பக்கமாக சரிந்து காணப்படும் சவரனுக்கு இந்த விலை மேற்கொண்டு நமக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை 74,950 குறைந்தபட்சமாக 69,550 வரை சரிவதற்கான வாய்ப்புகள் 88% உள்ளது. அதே வேளையில் இந்த சரிவுகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக இந்திய பங்குச் சந்தையில் வங்கி சார்ந்த பங்குகள் அமைந்துள்ளது. வங்கி சார்ந்த பங்குகள் என்று பார்க்கும் பொழுது HDFC வங்கி, SBI வங்கி மற்றும் ICICI பேங்கின் பங்குகள் சிறப்பாக ஏற்றங்களை பெற்று வருகிறது. இந்த வங்கி சார்ந்த பங்குகள் மட்டும் ஏற்றம் அடையாமல் TCS மற்றும் ரிலையன்ஸ், நிக்கி போன்ற முக்கியமான பங்குகளும் ஏற்றங்களை அடைவதன் காரணமாக இந்திய பங்கு சந்தையானது ஒரே நாளில் 1,100 புள்ளிகள் உயர்ந்தது. இதேபோல் தொடர்ந்து உயரும் வாய்ப்புகள்